ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Sir, we have got a dead body at the top of the Kadungla Pass. Suspected cause, altitude sickness, over. Copy that. Initiate visual documentation. Record the body and confirm identity as soon as possible. Over. சார், பையனை பார்த்தா நம்ம தமிழ்கார பையன் மாதிரி தெரியுது. என்னையா சொல்ற? நம்ம தமிழ் பையனா? சார், பாடி எக்ஸாமின் பண்ணும்போது பையன் கையில கோப்ரோ இருக்கு சார். ஸ்டில் அது ரெக்கார்டிங்ல இருக்கு. ஓவர். Check the GoPro on him. அதுல இருந்து நமக்கு ஏதாச்சும் க்ளூ கிடைக்கலாம். Possible civilian, might be a vlogger. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே சதீஷ். இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கும்போது அவனோட ஹனிமூனுக்கு எனக்கு லடாக்கு டிக்கெட் புக் பண்ணி தாடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதை பற்றி பேசும்போது உங்ககிட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அது என்னன்னா, லடாக்ல தமிழகத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் அங்க இருக்கும் சுற்றுச்சூழலை எதிர்கொள்ள முடியாம தவறுதலா அவர் தவறிட்டாரு. ஸோ இங்கிருந்து போயிட்டு நீங்களும் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ப்ராப்பராக எடுத்துட்டு போயிட்டு வாங்க. அடுத்து உங்களுக்கான ஒரு இனிய பாடல் இதோ. எங்கே ப்ரோ? டெல்லியா? இல்லை ப்ரோ, ஆக்ரா. ஓ, உங்கள் பேர்? என் பேர் கதிர். ஓ, கதிர். ஓகே கதிர், எங்கே வேலை பார்க்குறீங்க? நான் ஒரு ஜூஸ் கடையில் வேலை பார்க்குறேன். ஜூஸ் கடையா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க? டே விஜய், ரோஸ் மில்க் ரெடி வந்து எடுத்துக்கடா. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்திருக்கிற நிலையில் ஏற்கனவே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பாலக்காடு மற்றும் வயநாடு இருக்கக்கூடிய குடியிருப்புகள் இருக்கின்றன. தற்போது சுள்ளியோடு பகுதியில் இருக்கும் நம்முடைய டே விஜய், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசைடா. சொல்லுங்கள். எங்கேயாவது பெருசாக ஒரு ட்ரிப்பு போகணும். எங்கே? எங்கேயா? லடாக். தி லேண்ட் ஆஃப் ஃபைவ் பாசஸ். கர்துங்லா பாஸ், வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோட். அங்கே போகணுண்டா, அப்படி ஒரு ஆசை. அதுக்கு தான் நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன். நான் அண்ணன்ட்ட சொல்லிடுறேன், எனக்கு ஒரு 5 மாதம் இதுக்கு சம்பளமே வேண்டாம். நான் பாட்டு கடையில் இங்கேயே படுத்துக்கிறேன், இங்கேயே தின்னுக்கிறேன், எதாவது பச்சுன்னா லைட்டாக ஜூஸை போட்டு குடிச்சிக்கிறேன், ஓகேவா? அவ்வளோதான், நான் இங்கேயே இருந்துக்கிறேன். ஒரு 5 மாதத்துக்கு நல்லா பணத்தை சேர்த்து வச்சுட்டு
இருக்கிற காசெல்லாம் செலவு மட்டும் லடாக் போகணுண்டா. யூடியூப் சேனலில் வேறு விளாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா. திருப்பி விளாகையும் ஸ்டார்ட் பண்ணோம். பழைய விளாகரை நீ பார்த்தது இல்லை பாப்படா. நீங்கள் விளாகரா? சாரி ப்ரோ, எனக்கு தெரில. என்னை தெரிஞ்சு வச்சுக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய விளாகர் இல்லை ப்ரோ. சரி வாங்க கதைக்குள்ளே வாங்க, நீங்கள் தான் எனக்கு கம்பெனி. கதிரண்ணா, இந்தாங்க உங்கள் சம்பளம். பார்த்து லடாக் போயிட்டு வந்துரு. ம். ஓகே ப்ரோ, பார்த்து போயிட்டு வாங்க. அந்த vlog starts now. முன்னாடி என்ன தெரியுமா இருக்கு, நான் அழகா பார்த்துருங்க. It's nice, Taj Mahal. I think it's the most beautiful building I see in my life. To make a video. Yeah, I'm a vlogger. You know vlog? Right, yeah, okay. Yeah. Say hi. Hello guys. Hi. Try to speak, okay? Okay. நான் நான் உன்னை உன்னை காதலிக்கிறேன். காதலிக்கிறேன். You know the meaning? Maybe I love you. Yeah. But you know. Someday before, my someone colleague was telling me, I asked him how to say I love you in Tamil. That's the same thing she told me. Okay. நான் உன்னை உன்னை காதலிக்கிறேன். காதலிக்கிறேன். Okay. Okay. பாருங்களேன், அப்பா வேற லெவல்ல இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு தனியாக எந்த அளவுக்கு vlog பண்ணிட்டு எடுத்துகிட்டு போக முடியுமோ எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன்.
படி ஏறினா கொஞ்சம் மூச்சு வாங்குது. இங்கே படியெல்லாம் ரொம்ப அதிகமாக தான் ஏறணும் போல். ஆக்சிஜன் இஸ் லேக் ஆஃப் ஆக்சிஜன். இங்கே ஆக்சிஜன் கம்மி. ஸோ சூப்பரான ஒரு வியூ மேலே இருந்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த இடத்துக்கு எனக்கு வந்தோடனே என்ன திரும்ப தோணுது, அந்த 7ஆம் அறிவில் ஒரு சாங் வரும்ல, ஷோ ஹிங் அதுதான் எனக்கு தோணுது. அந்த சாங் தான் எனக்கு தோணுது இங்கே வந்தோடனே. யாருன்னு நமக்கு தெரில. ஆனால் நம்ம ஊரில் கருப்பணசாமி முனியாண்டிலாம் இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி இந்த ஊரோட காவல் தெய்வம்னு நினைக்கிறேன். வணக்கம் தலை. மூச்சு வாங்குங்க. ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு வ்ளாக் பண்ணுறேங்க. பேசவும் முடியல, மூச்சு வாங்க முடியல. நம்ம ஊரில் படிக்கட்டு ஏறினால கொஞ்சம் மூச்சு வாங்கல, அது இந்த ஊரில் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கனால ரொம்பவே வாங்குது. பாஸ் போக போகிறோம். த வேர்ல்ட்ஸ் டாப் மோட்டரபிள் ரோடு. சும்மா நான் வந்து லடாக் சுற்றி பார்க்குறேன்றதை தாண்டி மிஷின் கர்துங்லா அப்படின்னு சொல்லலாமா. ஸோ நெக்ஸ்ட் விளாகில் மிஷின் கர்துங்லா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு கிளம்பிட வேண்டியதான். I'm a vlogger, lens lock steady with me calmer. I'm a vlogger, whip up the camera, it's stronger. I'm a vlogger, edition shop to get involved. I'm a vlogger, post so quick like smoke from a chopper. Hey, 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 hey. கர்துங்லா ஏறிட்டு இருக்கோம். முன்னாடி ஒரு பையா வேண்டிட்டேன். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே லாக் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஹெல்மெட் போடணும். நான் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே ஹெல்மெட்டு, ஸ்கார்ஃபு, க்ளவுஸு எல்லாமே போடணும். ஸோ சூப்பராக இருக்குங்க. ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது. இன்னும் ரொம்ப அட்வென்ச்சராக இருக்க போகுது. கொஞ்சம் ஷேக் இருக்கும், ஏன்னா நாங்கள் ஆஃப் ரோடிங்கில் இருக்கோம். ஸோ இப்போ எப்படி இந்த விளாக் எடுக்க போகிறேன்னே தெரியல. எவ்வளோ நேரம் விளாக் எடுப்பேன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன் விளாக். ஓகேங்களா. ஃபோனில் சுத்தமாக நெட்வொர்க் இல்லை, சுத்தமாக இல்லை. 1 பாயிண்ட் கூட இல்லை. யாரும் எனக்கு கால் பண்ண முடியாது, நானே யாருக்கும் கால் பண்ண முடியாது. எமர்ஜென்சினா கூட இப்போ எனக்கு ஃபஸ்ட் கூட நான் ஜிபே பண்ண முடியாது. அந்த கையில் காசு எல்லாமே ஜிபேல தான் இருக்குது. ஸோ அதை நான் யோசிப்பேன். எல்லாம் போஸ்ட் பெய்ட் சிம்லாம் எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகும் நினைச்சேன். பட் ஹில் ஸ்டேஷன்றதுனால ரொம்ப டாப் போகிறதுனால இங்கே டவரில் எதுவுமே கிடையாது. பாருங்கள், இன்னும் ரோடே போடல, எப்படி டவரில் போடுவாங்க. கை ரொம்ப வலிக்கு, ஷோல்டர் பெயின் இருக்குது. காலையில் சாப்பிடல. ஸோ ரொம்ப ரிஸ்கி, ரொம்ப அட்வென்ச்சரஸ். அந்த ரோடு பாருங்கள். இந்த ரோட்டில் தான் நான் ரிட்டர்ன் வரணும் தனியாக. ஜஸ்ட்டு கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் அவ்வளோதாங்க. ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக ஓட்டணும். எனக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது இந்த ரோட்லலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் நின்று ஆக்சுவலி போகணும். சரிங்களா, ரொம்ப டஃப் ஆக்சுவலி. ஸோ ஆனால் அட்வென்ச்சரஸ். இது டேஞ்சரஸ் இல்லை, அட்வென்ச்சரஸ். பட் ஆனால் கொஞ்சம் அப்படி இப்படி மிஸ் ஆனால் கூட அவ்வளோதான். இங்கே இப்போ ஃபுல்லாக ஆஃப் ரோடுங்க. இங்கே வந்து ஒரு கட்ட வரைக்கும் ரோடு இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரோடே கிடையாது. ஸோ சன்செட்டுக்குள்ளே நான் போகணும். ஏன்னா இங்கே ஸ்ட்ரீட் லைட் கிடையாது, எதுவுமே கிடையாது. சன்செட்டுக்குள்ளே நான் லேயில் இருக்கணும். அது இந்த டேஞ்சரஸ் ரோட்ஸில் நைட் டைமில் இங்கே எலக்ட்ரிஷனில் சுத்தமாக சான்ஸே இல்லை வரணும்னா. ரொம்ப கஷ்டம். அது கொஞ்சம் குளிர் எடுத்துருவோம் நைட் ஆகிடுச்சுன்னா. நான் என் ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஒருத்தவங்க கர்துங்லா வரேன்னு சொன்னாங்க. ஸோ
அதனால் அந்த பையன் நான் ஓட்ட சொல்லிட்டு இப்போ நான் vlog எடுத்துகிட்டு வரேன். உங்களுக்கு ஏதாவது ஒன்று நான் உங்களுக்கு காட்டணும் பண்ணணும், எதாவது பேசிட்டே வரணும், ஒரு vlog பண்ணணுன்றதுக்காக அவரை ஓட்ட சொல்லிட்டு நான் வந்துட்டு எப்படின்னா ரிட்டர்ன் நான் தனியாக தான் வரணும். அதனால் அவர் கொஞ்சம் தூரம் ஓட்டுறேன்னாரு. எப்படியோ லைஃப்பில் ஏதோ நான் அச்சீவ் பண்ணணும். பட் இதில் எனக்கு எந்த ரிட்டர்ன்ஸும் கிடைக்க போகிறது இல்லை. இப்போ நான் அந்த ஹையஸ்ட் மோட்டர் ரோடுக்கு போயிட்டேன். பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு டூ சம்திங் யூனிக். கொஞ்சம் அப்படியே மேலே ஏற கொடுத்து அப்படியே செங்குத்தாக ஏறிட்டு 18,000 அடி போகிறோம் நம்ம சி லெவல். I'm a vlogger, lens lock steady with me conquer. I'm a vlogger, whip up the camera, stronger. I'm a vlogger, edition shop to get forward. I'm a vlogger, goes so quick like smoke from a chopper. Hey. ஃபைனலி நம்ம வந்துட்டோம். நம்மளோட டாபு நம்ம வந்துட்டோம். So, top of the world. எனக்கு என்ன தெரியல. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துச்சு. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் பெருசாக கிடையாது. ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. பல பிரச்சனைக்கு அப்புறம் வந்துருக்கு. சத்தியமாக அழுதுட்டேங்க. ரொம்ப எமோஷ்னலாக இருக்கு. ஒரு 19 வயசு பையன் தனியாக தமிழ்நாடுலேருந்து லடாக் வரைக்கும். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய அச்சீவ்மெண்ட். யா, மிஷன் கருதுங்களா இஸ் அக்கம்ப்ளிஷ்ட். மூச்சு விட முடியலைங்க, ரொம்ப முடியலைங்க. கதிர்ண்ணா வாண்ணா, எத்தனை தம்னா அடிச்சிட்டே இருப்ப. நீ வேற லடாக் வேற போகணுன்னு இருக்கிற. அங்கே போய் மூச்சுக்கு இதை அடைச்சி செத்துறக்கு இது போகிறவா? டே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா.
எனக்கு என்ன ஆனாலும் சரி ப்ரோ, vlog பண்ணுற மட்டும் நிறுத்த மாட்டேன். காஸ் ஆமாம் vlogger. Sir, it is confirmed. This death is due to altitude sickness like high altitude pulmonary edema or else high altitude cerebral edema. Over. Okay, commence investigation. Over.